ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார். அதாவது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேரேஜ் பொருத்தம், அதாவது திருமண பொருத்தத்துக்கு தான் நிறைய பேர் அதிகமான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த லவ் மேரேஜுக்கு அதிகமான கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. லவ் பண்ணிட்டோம், இப்போ பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் இல்லை, என்ன பண்ணுறது, அப்படி ஒரு மாதிரியான கேள்வி லவ்வர்ஸ் கேட்குறது. இன்னொரு இந்த சைடு அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, என்னோடய பையன் லவ் பண்ணிட்டான், இல்லை என்னோடய பொண்ணு லவ் பண்ணிட்டா, அவங்கள இந்த கல்யாணம் வேணாம், வேறு ஏதாவது நல்ல பையனையோ நல்ல பொண்ணையோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் சைட்லேருந்தும் பார்த்துட்டு முடிவு என்ன தான் எடுக்கணும் அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்குது. அதாவது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லவ்வர்ஸுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், காதலுக்கு ஜாதக ரீதியான பொருத்தம் தேவையில்லை. மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மன பொருத்தம் தான் எல்லாத்த விட முக்கியமானது. அது இருக்கிற பட்சத்தில் இந்த மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷனும் இருக்குது. கண்டிஷன் என்னென்னா, ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு ஏதாவது இஷ்யூ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்ததுன்னா அப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கேயும் ஓடக்கூடாது. அதை நீங்களே தான் பேசி சரி பண்ணணும். முன்னாடி 12 வயசுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது எல்லாமே காரணத்தோடு தான் இருந்தது. காரணம் இல்லாமல் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு 12 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கும் அந்த குழந்தை 12 வயசுக்குள்ளே. அதனால் 12 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அது கரெக்டாக இருந்தது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா 32 வயசுக்கு மேலே பண்ணலாம். அது என்ன 32 வயசு கணக்குனா, 32 வயசுக்கு மேலே தான் ஒரு குழந்த அடல்ட் ஆகுது. நீங்கள் நினச்சிப்பீங்க 18-20 வயசுலேயே நாங்கள் அடல்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. அது அடல்ட் கிடையாது. அது சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பருவம் அடலசன்ஸ். ஒரு 30-32 வயசு வரைக்குமே நிறைய பேருக்கு அந்த அடலசன்ஸ் பீரியட் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த நடுவில் எடுக்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் 100% கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தப்பாக போகவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 32 வயசு வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து 32 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணலாம். அது நல்ல முடிவாக இருக்கும். ஒருவேளை லவ் பண்ணி 20 வயசு 22 வயசுலேயே கல்யாணம் பண்ணால் அடுத்த 2 வருஷத்துலேயே பிரியக்கூடிய வாய்ப்பும் வரலாம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். குறிப்பாக இந்த மேரேஜ் பொருத்தம், இந்த அப்பா அம்மாவோட சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 32 வயசுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பொருத்தம் பார்க்கணும். 32 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பொருத்தம் பார்க்கணும். அப்பா அம்மா கிட்ட இது சம்மதம் வாங்கணும். எல்லாமே லவ் பண்ணாலும் கொஞ்சம் அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி பண்ணணும், எல்லாரோட சம்மதத்தோடு. ஒரு வேளை பொருத்தம் பார்க்குறீங்க, பொருத்தம் இல்லை, இந்த பையன் கூட ரொம்ப நாள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லை பையனுக்கு அந்த தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு இந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொரு கேள்வி எழும். அந்த கேள்வி என்ன பதில்னா, எல்லாத்துக்குமே ஒரு கால வரையறை இருக்குது. 32 வயசு வரைக்கும் எந்த தோஷமாக இருந்தாலும் இருக்கும். 32 வயசு ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி எல்லா தோஷமும் போயிடும். ஸோ அதனால அதுக்கப்புறமேட்டு இந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 32 வயசுக்கு மேலே டைரெக்டாக கல்யாணம் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ லவ் பண்ணலையோ 32 வயசுக்கு மேலே பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் உண்மை.
பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு பொருத்தம் பார்த்துட்டு ஓவராக அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, அது வந்து பொருத்தம் பார்க்குறவங்க ஒரு வரையறை வச்சுருக்காங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உருப்படியாக ஒரு ஆர்டர் கிடையவே கிடையாது ஜோதிடத்தில். உண்மையே அதுதான். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஜோதிடர் நான் வந்து பொருத்தம் பார்த்து கொடுக்குறேன், இது கடைசி வரைக்கும் டைவர்ஸே ஆகாது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஜோதிடர் தன்னோட கைப்பட எழுதி கொடுப்பாரா? இதை கேட்டு பாருங்களேன். எந்த ஜோதிடராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈஸியான மொபிலிட்டி கிடச்சிருச்சு. ஒரு ஃபோன் போட்டால் போதும், உடனே வந்து டைவர்ஸ் கிடச்சிடுது. ஸோ அந்த மாதிரியான இருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பொருத்தம் பார்க்குறதும் ஒரு வரைக்கும் தான் இருக்குது, ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்குது. அதை மீறி போயிடுச்சுன்னா பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அப்போது வந்து பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஒரு வினான்னு இருந்தால் விடை இருக்கவே செய்யுது. அதாவது கொஷின்னு ஒன்று இருந்தால் ஆன்சர் இருக்கவே செய்யுது. இது எல்லாருக்குமே பொருத்தும். அதாவது நாளைக்கு வந்து ஏதாவது தப்பாயிடுச்சுனாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதுக்கு வந்து தான் பல பரிகாரங்கள் இருக்குது. வீட்டில் வந்து உங்கள் வீட்டோட கொஞ்சம் டைமென்ஷன்ஸை மாற்றி ஒரு வாஸ்து ரீதியாக அப்படி பண்ணி கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூட இஷ்யூஸை மாற்றலாம். ஒருவேளை லவ் மேரேஜுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணலை, நீங்கள் ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, எப்படி சம்மதம் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட வீட்டில் வந்து ஒரு சைடில் வந்து வெயிட் அதிகமாக ஏற்றிட்டு இன்னொரு சைடில் கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டைமென்ஷன்ஸில் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை மாற்றி வச்சாலே போதும், வீட்டில் சம்மதம் தெரிஞ்சு வச்சுடுவாங்க வாஸ்துவில். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, சூட்சுமங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நாம் வந்து சும்மா வந்து ஜோசியம்னா நம்ம வந்து ஒரு ஜோசியம் போகிறோம், ஒரு 4 கோயிலுக்கு போயிட்டு வரோம், தோஷன்றாங்க பரிகாரன்றாங்க, அதுலேயே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க. இதை விட பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லிட்டு அதிலே வந்து ஒரு அருமையான கலை, அது மூலிமா பண்ணி எல்லா விதமான இஷ்யூஸ்க்கும் ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இது பண்ண முடியும். இப்போது நிறைய பேர் கேட்கலாம், வாஸ்துவுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, வாஸ்துவால் ஒருத்தரை பெரிய பணக்காரர் ஆக்க முடியுமா அப்படின்னு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயத்தை குறிப்பாக இந்த ஆரோக்கியத்துலேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, இது 2த்துலேயும் வாஸ்து வந்து மிகப்பெரிய உதவி பண்ணும். மீதி பணத்தில் வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணுதுன்னா, அது ஆஃபீஸ் வைக்கிறவங்களை பொறுத்து. ஆஃபீஸில் வச்ச வாஸ்து அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ஸில் பார்த்து வச்சோன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் வந்து பணம் நிறைய சேரும், அந்த மாதிரி பண்ணலாம், வர்த்தகம் நிறைய நடக்கும். வீட்டில் அந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது வீட்டில் என்ன நடக்கும்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கும் வீடு, எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. வீட்டில் வந்து காசு அவ்வளோவா செலவாகாமல் செலவு கட்டுப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வாஸ்து மூலிமா பண்ண முடியும். ஸோ இதை பண்ணலாம். ஒருவேளை கல்யாணம் நீங்கள் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்லை, உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் படுக்கிற டைரக்ஷன் மாற்றி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றி, வீடு மாற்றணும்னு சொன்னோடனே வீட்டை இது உடச்சிட்டு நீங்கள் வேறு டைரெக்ஷனில் வாசல் வைக்க சொல்லுவீங்க, அது மாற்ற சொல்லுவீங்க, இதை மாற்ற சொல்லுவீங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது. அது நிறைய பேர் வந்து இதில் அறகுறையாக படிச்சுட்டு வரவங்க தான் நிறைய பேர் இப்படி அதை வச்சு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாரையும் பயம்படுத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாதுங்க. வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் வீடு நாம் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீடு உங்கள் வாசல் எங்கே இருக்கோ, பெட்ரூமை வந்து பெட்ரூமாகவே இருக்கலாம். பட் வந்து
அந்த பெட்டு போட்டிருக்க டைரெக்ஷனை மாற்றலாம், பெட்டு எங்கே போட்டிருக்கோ அதை மாற்றலாம், கிச்சன் இருக்கிற இடத்துல கிச்சன் இருக்கலாம். பட் இருந்தாலும் கிச்சனில் இருக்கிற சில விஷயங்கள், சில பொருட்கள், ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வந்து ஒரு தனி இடத்துல மாற்றும்போது அதோட வைப்ரேஷன்ஸ் மாறும். விஷயமே இவ்வளோ தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக அதையே சுற்றி வராமல் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப பெரியது. ஸோ அதில் இருக்கிற பல விஷயங்களை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நம்ம. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இது பண்ணிடுறாங்க, ரொம்ப வந்து பயந்துடுறாங்க. பொருத்தம் இல்லை, நாங்கள் ரொம்ப வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப இதுவாக இருக்குது. நீங்கள் 5 வருஷம் லவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன, கல்யாணம் பண்ணுங்கள், ஏதாவது இஷ்யூ வந்ததுனாலும் சரியாக சமாளிச்சுக்கலாம், பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லை. அவங்கள விட உண்மையாக சொல்ல போனால் பெற்றவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஷின்னு இருந்தால் ஆன்சருன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் விடையை தேடி கண்டிப்பாக நீங்கள் போகணும். விடை உங்களுக்கு தெரியலன்னா அந்த விடையை தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. கேட்குறது மூலிமா எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல. ஸோ புரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.